2 கவிதை, ரொம்ப மனசுக்கு பிடிக்குது 2 கவிதையும். உங்களை மாதிரி ஒரு பையன் எழுதின கவிதை. எனக்கு நான் ஸ்கூலுக்கு காலேஜ் போறதுக்கு முன்னால ஸ்கூல் போயிருந்தேன். உங்களை சொல்றேன் பாருங்களேன், உங்களுக்கெல்லாம் கவிதை வரும், அது வயசு கோளாறுல வரும். ஃபர்ஸ்ட் எழுதுங்கிற நான் தப்பில்லை. யாராவது படிச்சா கிண்டல் பண்ணுவாங்க நம்மள. உன் பாதம் பட்ட இடத்தில் நான் சாதம் போட்டு சாப்பிடுவேன், அப்படிதான் ஃபர்ஸ்ட் வரும். தப்பில்லைங்கிற நான் எழுதுரு. தட்டி பார்த்தேன் கொட்டாங்குச்சி, கீழே பார்த்தேன் கற்பாம்பூச்சி, எடுத்து பார்த்தேன் செத்து போச்சு, கீழே விட்டா ஓடி போச்சு. எழுதுங்கிற கிண்டலா வந்தாலும் எழுது. எழுத்து நல்லது, அது ரிஃபைன் ஆகும், போக போக ரிஃபைன் ஆகும். என் கிளாஸ்ல 9th ஸ்டாண்டர்ட் பாய்ங்க, நான் இது பல மேடைகள்ல சொல்லியிருக்கேன், இந்த குழந்தைகளுக்கு அது புதுசுங்கிறதுனால சொல்றேன். நான் MA முடிச்சிட்டு ஃப்ரெஷ் கிராஜுவேட். எனக்கு வந்து ஒரு 3 மாசம் ஸ்கூல் டீச்சரா இருக்கிறதுக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு கிடைச்சதுங்க. நான் கொஞ்சம் வறுமையில இருந்தவ, எனக்கு என் பெட்ரோலுக்கு காசு வேணும். அதனால நான் காலேஜ்ல யூனிவர்சிட்டியில பர்மிஷன் வாங்கிட்டு இங்க போய் ஜாயின் பண்ணுங்க. MA ஃப்ரெஷ் கிராஜுவேட்னா 4th இயர் 5th இயர் படிக்கிற ஒரு வயசு எனக்கு. சரின்னு போய் உட்கார்ந்தேன். டிபார்ட்மெண்ட்ல சரியான வரவேற்பு இல்ல ஸ்கூல்ல, ஏன்னா புது ஆள் வந்திருக்கு உள்ளன்னு. 3 மாசம் இருக்க போறேன் வேற. அது ஆட்டிடியூட் காட்டுவாங்கல்ல, இங்கெல்லாம் இப்படி தெரியல, அங்க காட்டுவாங்க, பயங்கரமா காட்டுவாங்க. நான் சரின்னு உட்காந்துட்டு இருந்தேன். எல்லாரும் போயிட்டாங்க, எனக்கு கிளாஸ் இல்ல. ஒரு நல்ல வளர்த்தியான ஒரு பையங்க, வளர்த்தியான ஒரு பையன் அப்படியே போனான், கிராஸ் பண்ணான், நின்னு இப்படி பின்னால வந்தான் பாருங்க. வந்து இப்படி பார்த்தான். எவ்வளவு பயமா இருக்கும் தெரியுமா? அப்போ திக்குன்னுச்சு எனக்கு. சரி நம்ம போயிட்டான். மறுபடியும் இப்படி கொஞ்ச நேரம் பார்த்துட்டு போயிட்டான். அப்புறம் அவன் கிளாஸ்ல பண்ண அவன் இருக்கிறான் பின்னால. நான் அறத்து பால் நடத்திட்டு இருக்கிறேன். பின்னால குடு குடு குடுக்குன்னு ஏதோ எழுதுறான். நான் இப்படி பேசினா இப்படி இருக்கணும் அவை. யாராவது ஏதாவது குனிஞ்சு ஏதாவது வேலை செஞ்சா கண்டுபிடிச்சிடுவேன். இருக்கக்கூடாது அப்படி. என் கிளாஸ் அப்படி இருக்காது. அப்படி தீப்பத்தி போட்டா அப்படி பத்தி எரியும், குப்புன்னு எரியும், அப்படி இருக்கும் கிளாஸ். அப்படி பார்த்துட்டே இருக்கிறேன். அவன் குடு குடு குடுன்னு ஏதோ எழுதுறான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த தம்பி எழுதிட்டு இருந்துச்சு, எழுதிட்டே இருந்தான். வெறுப்பா இருந்துச்சு. ஏய் என்னடா, யாரா அது, என்ன பண்றாரு? அவன் எழுந்துருச்சுல, நீங்க பேசுறீங்க, நான் என்னன்னு கேட்டேனா அப்படின்னு உட்காடுறான். இந்த பாரு, நான் வெளியில வந்தாதான் பயந்த மாதிரி நடிப்பேன், மேடையில எல்லாம் வந்துட்டேன், கிளாஸ்ல எல்லாம் வந்துட்டேன்னா சிங்கம் புலி யானை கூட ஒன்னும் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும் ஃபோர்ஸ்ஃபுல்லா. அவன் என்ன பண்ணிட்டான், மறுபடியும் குடுக்குடுன்னு இருந்தான். இந்த மாதிரி ஒரு பையன் என்ன பண்ணா, பின்னால பக்கத்துல உட்கார்ந்து இருந்தவன் கவிதை எழுதுறான் மிஸ் அப்படின்ட்டு அவன் டைரிய புடுங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டு முன்னால உட்காந்துட்டான். ஷாரா பின்னால போன அடிப்பான்ட்டு. நான் பிரிச்சு படிக்கிறேங்க, என்ன எழுதுறான்ட்டு. 14 வயசு மேடம், 14 இயர்ஸ். பியூட்டிஃபுல்லா எனக்கு போட்டோகிராபிக்கல் மெமரி. எனக்கு ஒரு 500-600 கம்பராமாயணம் பாட்டு தெரியும். பார்த்தா மனப்பாடம் ஆயிடும். இப்ப எதுனா அப்சர்வேஷன் தான். அதான் வந்து வெற்றியின் ரகசியம், வேற எதுவுமே கிடையாது. ப்ரொஃபஷனலுக்கான சீக்ரெட்டே அதுதான், அப்சர்வேஷன். ஆன்ல இருக்கணும், ஆர்டிகுலேஷன் பண்ணணும், அதுதான். அது பண்ணிடுவேன் நான். அப்படியே கப்புன்னு மனப்பாடம் ஆயிடுச்சு. போட்டோகிராபிக்கல் மெமரி இதுதான். 4 வித பண்புகளும் இருக்கும். ஃப்ரெஷ்ஷா எழுதியிருக்கான். 4 வித பண்புகளும் இருக்கும், அவள் நாவசைய 4 முறை பிறக்கும். 14 வயசு, 9th ஸ்டாண்டர்ட். 4 வித பண்புகளும் இருக்கும், அவள்